சிலோன் சினிமா வெப் டிவி வியூவர்ஸுக்கு எங்களுடைய வணக்கம். நாங்கள் வந்து பச்சைங்கிற காத்து என்ன படத்தில் ஹீரோவா நடிச்சிருக்கு. ஸோ பச்சைங்கிற காத்து அதில் பச்சையாக நடித்த நம்ம பக்கத்தில் இருக்க அவங்க கிட்ட கேட்குறேன், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். கதாநாயகனாக நடித்த எக்ஸ்பீரியன்ஸ். இது வரைக்கும் ஒவ்வொரு கேரக்டரும் தனித்தனியாக சிலர் கோவக்காரனாக இருப்பான், சிலர் வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டு சாதாரணமாக இருப்பான். எல்லாமே கலந்த ஒரு கேரக்டர், எல்லாத்தையும் வந்து டப்புன்னு எடுத்து போடுறது, அன்எக்ஸ்பெக்டடாக தூக்கி போடுறது. அதான் அந்த படத்தோட டைட்டிலும் அதுதான் வச்சுருக்கோம், பச்சைங்கிற காற்று. என்னோட கேரக்டர் வந்து செல்வி, அவள் ஒரு பூக்காரி. அப்புறம் என்னென்னா நான் டுவல் ரோல் பண்ணியிருக்கேன். முதல் படம் நான் டபுள் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கதாநாயகி வந்து அவளை ஒரு பூக்காரி, செல்வி, தமிழ் செல்வின்னு சொல்லுவாங்க. ஸோ ஷீஸ் முத்து, ஒரு கேரக்டர் வந்து முத்து செல்வி, ஒரு கேரக்டர் வந்து தமிழ் செல்வி. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஒரு ரைட் என்ட்ரி கிடச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ நல்ல கேரக்டர். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். இந்த நம்ம படத்தில் மொத்தமாக வந்து 7 சாங்ஸ் இருக்கும். 7 சாங்ஸுமே வந்து அவ்வளோ பிரமாதமான சாங்கு. ஒரு வாட்டி கேட்டவரை திருப்பி கேட்டுட்டு இப்போ கூட எல்லாருமே பாடிட்டே இருக்கும். சாங்ஸ் எல்லாமே அவ்வளோ ஹிட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ரொம்ப பிடிச்ச சாங்னா தீயே. ஏன்னா அது என்ன சொல்கிறது, ஒரு இனத்தோட வழி பெயின், ஒரு இனம் அனுபவிச்ச பெயின். அந்த பெயினை ஒரு தனி மனுஷன் அவனுக்கான பெயினை வந்து சொல்லணும். அதுதான் படத்தோட சிச்சுவேஷன். என்னன்னா அவனுடைய காதலியை நினச்சி ஃபீல் பண்ணுறான், அவனுக்கு அந்த ஃபீலை சொல்லணும். பட் அதுக்குள்ள ஒரு இனத்தோட வழியை தூக்கி உட்கார வைக்கிறது இருக்குல்ல, மொத்த இனமும் அனுபவிச்சு துன்பத்தை வேர்டிங்ஸ்லையும் சரி லிரிக்ஸில் எல்லாத்துலேயுமே தூக்கி உட்கார வச்சு அவன் மூலமாக எக்ஸ்போஸ் பண்ணுறது. சிரிக்கிறாளே சாங் வந்து என்னோட சிரிப்பை பற்றி என்னை பற்றி தான் அந்த சாங்கில் ஃபுல்லாக இருக்கும். அவங்க சொல்லலை, பனி மிட்டாயின்னுலாம் என்னை பற்றி தான் அதில் அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஹீரோயினோட கேரக்டரை பற்றி, அவளோட சிரிப்பை பற்றி எல்லாமே அந்த சாங்கில் முழுசாக வரும். இங்கே இந்த படத்தில் வந்து எஸ்பெஷலி 2 கேமராமேன்ஸ். ஒரு போர்ஷன் வந்து மாப்போ அப்படின்னு ஒரு நண்பர், எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். மாப்போன்னு ஒரு ஃப்ரெண்டு, அவர் வந்து ஃபில்ம் ஏரியாஸ் ஃபுல்லாக ஷூட் பண்ணார். அப்புறம் இந்த ரெட் ஒன் அந்த மாதிரியான என்ன சொல்கிறது, டெக்னாலஜியோட பெரிய அடுத்த லெவல் இருக்கு இல்லையா, 4K ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, அதுக்கெல்லாம் வந்து அன்பு ஸ்டாலின் பண்ணார். நான் ஒன்றை பார்த்தேன் பண்ணும்போது, ஒரு நாள் அதிகாலையிலே கிளம்பி போனால் சுற்றி வந்து கருவேல முள், அந்த காடு ஃபுல்லாகவே. நீங்கள் நடந்து போகிறீங்க, பின்னாடி புல்லட்லேயே ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அப்போது கேமராவை தூக்கிட்டு அவரும் நானும் தான் சுற்றி வரணும். அதுக்குள்ளே முள் ஃபுல்லாக வந்து கையில் கிளிக்கும், காலில் கிளிக்கும். ஆனால் பைக் ஓட்டிகிட்டு வரும். அவர் தான் உள்ள பைக்கை கொண்டு வந்து நிறுத்தி, கேமராவை கொண்டு வந்து நிறுத்தி. ஒரு கேமராமேன் இதை செய்ய மாட்டாங்க ஆக்சுவலாக எந்த படத்துலையும். அவர் செஞ்சார். அதுதான் பெரிய விஷயம். அந்த அர்ப்பணிப்பு, என்ன சொல்கிறது, டெடிகேஷன். அந்த டெடிகேஷன் தெரியும். அதே மாதிரி லொக்கேஷன்ஸ், அப்பா அவ்வளோ லொக்கேஷன்ஸ் அலைஞ்சிருக்கோம் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் தேடி. அது டைரக்டர் தான் முக்கியமாக சொல்லணும். என்னென்னா 4 months ஷூட்டுக்கு 4 monthsக்கு முன்னாடி இந்த லொக்கேஷன்ஸை அலைஞ்சு தேடுறாரு. டெய்லி ஒரு லொக்கேஷன், டெய்லி பைக் எடுத்துகிட்டு அவர் தனியாக போகிறது. பைக் எடுத்துகிட்டு சுற்றி ஒவ்வொரு ஊராக போய் ஒவ்வொரு லொக்கேஷனாக பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு. இது இல்லாமல் அசிஸ்டன்ஸ் தனியாக போவாங்க. அது வேற, அது இன்னொரு டிபார்ட்மெண்ட் தனியாக ஓடிட்டுருக்கோம் லொக்கேஷனுக்கு. இவரும் தனியாக ஓடி ஆளுக்கு பிடிச்ச அந்த லொக்கேஷன் 4 மாதத்துக்கு மேலே சர்ச் பண்ணி பிடிச்ச லொக்கேஷன்ஸ் எல்லாமே. ஒவ்வொரு லொக்கேஷனும் பச்சை வீடு, செல்வி வீடு கிடைச்சிருக்கு, நல்லாவே கிடைச்சிருக்கு. எல்லா இன்டர்வியூலுமே சொல்லுவாங்க அவங்க ரொம்ப நல்லவங்க, ஏன்னா அவங்க சூப்பர் டெக்னீஷியன். அதுக்கு மேலே அவங்க ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங். ரியலி ஹீஸ் டூ குட். எந்த இது பார்த்தாலும் ஹீஸ் வெரி நைஸ் பர்சன். அண்ட் என்ன சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி இந்த மாதிரி படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எவ்வளோ கஷ்டப்பட்டு, ஏன்னா இதெல்லாம் எனக்கு கேட்டுதான் தெரியும். இவங்க சொல்றதை என்னை நம்பவே முடியலை. அவ்வளோ முயற்சி பண்ணிதான் இந்த படம் நம்ம
ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை நான் லொக்கேஷனில் வந்து இப்போ பார்த்தது வேறு. அதுக்கு முன்னாடியே அவங்க நிறைய கஷ்டப்பட்டு படம் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் அவங்களோட இது சொல்ல வார்த்தை இல்லைங்க, அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க. என்னோட லைஃப் எப்படி போயிருக்கும்னு எனக்கு தெரியாது. ஐ திங்க் கீரா அப்படிங்கிற ஒரு நபரை நான் சந்திக்கலை, அவரை நான் மீட் பண்ணலைன்னா என் லைஃப் என்னவா இருந்திருக்கும்னு எனக்கு தெரியாது. ஒரு அசன்டேட்டரா, சாதாரண அசன்டேட்டரா தெருவில் அப்படி சுற்றிட்டு அப்படியே தான் இருந்திருப்பேன். நான் ஒரு ஆர்டினரி பர்சனாக தான் இருந்திருப்பேன். பட் கீரான்ற ஒரு நபரை நான் சந்தித்ததன் மூலமாக தான் இன்றைக்கி நான் அவங்க முன்னாடி எல்லாரும் முன்னாடி ஒரு ஹீரோவாக என்னோடய லைஃப் வந்து வேறு ஒரு பொசிஷனை நோக்கி நான் வந்துருக்கு. ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு போட்டு கொடுத்த பிளாட்ஃபார்ம் கீரா. இதை நாட் ஓன்லி அது ஒரு நண்பராக மட்டுமே அது சொல்ல முடியாது, ஆனால் ஒரு டெக்னீஷியனாகவும் அது கரெக்டாக வந்துருச்சு செஞ்சுருக்காரு, சூஸ் பண்ணார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு ஃப்ரெண்டாக மட்டுமே என்னை வந்து ஓகே என் ஃப்ரெண்டு தானே உன்னை ஹீரோ வைக்கிறேன் அப்படி இல்லாமல் இந்த கேரக்டருக்கு நீ ஷூட் பண்ணு, இந்த கேரக்டர் நீ கரெக்டாக இருப்ப, இந்த கேரக்டர் நீ செஞ்சால் நல்லா இருக்கும், அந்த மாதிரி தான் அவர் சூஸ் பண்ணி பண்ணார். ஆகவே மக்களே, ஒரு தேசத்தின் விடுதலைக்காக, ஒரு இனத்தின் விடுதலைக்காக, இந்த மக்களின் விடுதலைக்காக நாங்கள் அயராமல் சளைக்காமல் உழைக்காமல் போராடுவோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரியப்பட்டுக் கொள்கிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா செல்வி சீன்ஸ். செல்வி கிட்ட வந்து ஆமாம் மொத வந்து மீசையை வளர்த்துட்டு வந்து அங்கே ஸ்கூலில் காட்டிட்டு செல்லம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எனக்கு பிடிச்ச டைலாக் இதுவும் ஒன்று. வழக்கமாக படத்தில் அங்கங்கே வச்சிருப்போம் ஒரு டைலாக், ஏதோ மனிதன் வாழ்க்கையில் ஜாலியாக இருக்க வேண்டும், அதைத்தானே நான் தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிறேன். டைலாக் அங்கே அடிக்கடி வரும். அதே மாதிரி இன்னொரு டைலாக் ஒன்று இருக்குது, அது ஆக்சுவலாக படத்தில் சேர்க்கலை, படத்தோட கடைசி சீனில் அண்டர்ஸ்டுட்காக போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே இதுக்கு முன்னாடி பேசியிருக்கான் போல இருக்குது பச்சை, ஏன்னா நிறைய பேசுகிறவன் தானே பச்சை, படத்தில் அங்கங்கே நிறைய பேசிட்டே இருப்பான். ஸோ அதனால அண்டர்ஸ்டுட்டில் அந்த டைலாக் போட்டோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் அது. அது என்னென்னா அவள் செல்வியை பார்த்து சொல்லுவான், செல்வி என்னை கழிச்சிட்டு நீ பார்த்தேன்னா இந்த உலகத்தில் உனக்கு நிறைய இருக்கலாம், பட் உன்னை கழிச்சா எனக்கு உலகமே கிடையாது, அது புரிஞ்சுக்கிறது. கிளைமேக்ஸ் சீக்வன்ஸில் ஒரு டைலாக் சொல்லுவார், மனசாட்சிகிட்ட போய் சொல்லலாம், ஏதாவது கடவுள்கிட்ட கூட போய் சொல்லலாம் செல்வி, மனசாட்சிக்கிட்ட யாராவது போய் சொல்லுவாங்க. இந்த ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யாருன்னா நவ்காத். என்னை நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நீ நடிக்கிறியாடான்னு டேரக்டர் கேட்டிருந்தாருன்னா நான் கண்டிப்பாக அதுதான் சூஸ் பண்ணியிருப்பேன். நான் நவ்காத்தை நடிக்கிறேன்னு தான் சொல்லியிருப்பேன். அவ்வளோ என்னென்னா ரொம்ப பிரமாதமான கேரக்டர் அது. அந்த படத்தோட என்னன்னா ஒரு பில்லர், அது மொத்த படத்தையும் ஓப்பனிங்கில் தாங்கி நிற்பான். ஒரு ஓப்பனிங் 15 நிமிஷம் ஹீரோ இல்லை, ஹீரோயின் இல்லை, யாருமே இல்லை, அந்த 15 நிமிஷத்தை அவன் தான் சுமப்பான். ஆனால் என்டர்டெய்னிங்காக இருக்கும், அந்த கேரக்டர் ரசிக்க வைக்கும். பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. துருவன், அவர் பேர் வந்து துருவன். ஆமாம், தம்பி மாதிரி அவரும், எனக்கு எங்களோட தம்பி. ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு உண்மையில அவர். அப்புறம் இந்த துருவன் சாரி வளவன் அவர் பேர். பிடிச்ச சீன் வந்து நிறைய, எல்லா சீனுமே எனக்கு பிடிச்சதான் நான் பண்ணேன், ஒவ்வொரு சீனும் அவ்வளோ ரசிச்சு தான் பண்ணேன். கிளைமேக்ஸ் சூப்பராக நான் ரசிச்சல, நான் அவ்வளோ ரொம்ப பிடிச்சி ரொம்ப ரசிச்சு தான் நான் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் சீரியஸாக வந்து டபுள் பிளே இல்லையா, நான் இன்னொரு கேரக்டர் வந்து எப்பவுமே சீரியஸ் ஆகும், சிரிக்க மாட்டேன், இது இல்லாமல் இல்லை, அதெல்லாம் என்ன அது செய்கிறதுக்கு நான் ஏன்னா ஸ்கூல் கேரக்டர்லாம் என்ன மாதிரி இருக்கும், நான் அந்த மாதிரி தான் நிஜமாக என்னோட கேரக்டர் நான் அப்படி தான். ஆனால் செகண்ட் கேரக்டர் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணேன். நான் நடித்து அவ்வளோ ஸ்ட்ரெயின் எடுத்து தான் பண்ணேன். ஏன்னா சிரிக்கக்கூடாது, அவளோட பார்வை அதெல்லாமே கண்ணு மூடக்கூடாது. ஆமாம் ஆமாம், நிறைய ஸ்ட்ரெயின் எடுத்து தான் பண்ணேன். இங்கே சிட்டி மற்ற எல்லா ஏரியாவிலையுமே ஒரு சின்ன விஷயம் இருக்குது, யாராவது ஒருத்தர் ஏதாவது மிஸ் பண்ணியிருப்போம் சின்ன வயசில், அங்கே இங்கே அம்மாவை அப்பா யாராவது ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், மிஸ் பண்ணுறதா ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த முகங்கள் எல்லாமும் அப்படியே இருக்கும் நம்ம ஸ்க்ரீனில். நீங்கள் ஊரில் பார்த்த அந்த பாட்டி, ஊரில் பார்க்குற அந்த ஒரு பூக்கறி, ஃபைட் அடிக்கிற பூக்கறி எல்லாம், அது மாதிரி நிறைய நீங்கள் என்னென்னலாம் இழந்தீங்களோ அதெல்லாமும் இதில் இருக்கும். அதை தாண்டி என்ன சொல்கிறது, ரொம்ப வேறு மாதிரி தான் இந்த சினிமா இருக்கும் உங்களுக்கு, வேறு மாதிரி ஒரு அனுபவமாக. நீங்கள் வெளியில் போகும்போது நிச்சயமாக அந்த அழுத்தத்தோடு தான் போவீங்க. பச்சை உங்களை விடவே மாட்டான், கண்டிப்பாக விட மாட்டான், காற்று மாதிரி பிடிச்சிப்பான் அவங்கள. ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், நிறைய பேர் வந்து பப்ளிசிட்டி பார்த்து கேட்டாங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி, இது ஒருவேளை பேய் படமோ அப்படி காற்றுன்னு வச்சுருக்குறீங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் எதுவும் நினச்சிடாதீங்க. ஆனால் ஆவியும் இருக்குது, ஆனால் இது பேய் படம் இல்லை.
அது ஒரு கதை சொல்கிற என்ன சொல்கிறது, அது ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஸ்கிரிப்ட் டெல்லிங், அவ்வளோதான். ஒரு பேட்டர்ன், அது கதை சொல்லியிருக்கோம் அந்த பேட்டர்னில், அப்படி ட்ரை பண்ணியிருக்காரு டைரக்டர். ஒரு என்ன சொல்கிறது, ஒவ்வொரு கேரக்டர்ஸும் கதையை வந்து தான் பச்சை கூட வாழ்ந்ததை அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நல்லா வந்திருக்கு. வாங்க, தயவு செய்து தேட்டருக்கு வாங்க. என்னுடைய பேர் வந்து வாசகர். அவங்க பேர் வந்து அவங்களே சொல்லுவாங்க. ஆமாம், என்னோட பேர் வந்து தேவதை. ஆக்சுவலி என்னோட உண்மையான நேம் நான் ஃப்ரம் கேரளா. ஸோ என்னோட உண்மையான நேம் அங்கே வேறு. ஆனால் இங்கே எனக்கு தேவதை நேமில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஆனால் என்னோட டைரக்டர் வச்சு கொடுத்த பேர் அது. ஸோ நான் அந்த பேரில் எனக்கு வரணும். அப்புறம் கண்டிப்பாக இந்த படம் வந்து நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்து திருப்பி இறங்கும்போது ஒவ்வொரு கேரக்டரும், ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் நீங்களே ஹார்ன் பண்ணிகிட்டே இருக்கும். அது கண்டிப்பாக. ஆனால் ஒவ்வொரு கேரக்டரும் அப்படி தான் இருக்கும். ஆனால் பச்சை உங்களை விட மாட்டேன், கண்டிப்பாக விட மாட்டேன் பச்சை. அண்டு நீங்கள் வந்து நீங்கள் சாப்பிடும்போது கூட பச்சையும் செல்வியும் வரும், கண்டிப்பாக உங்கள் மனசில் வரும் அந்த நம்பிக்கை. ஸோ நீங்கள் எல்லாரும் வந்து நிச்சயமாக படம் பாருங்கள். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் நம்ம டீமில் எல்லாருமே புதுவான ஆளுங்கள் இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ எங்களை மாதிரி நியூ ஃபேஸுங்களை, புதுவான ஆளுங்களை தயவு செஞ்சு நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட என்கரேஜ்மெண்ட்ஸ் தான் நம்ம வளர்த்துவோம் நம்மளை. ஸோ வந்து படம் பாருங்கள் ப்ளீஸ்.